ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணா சிலை அருகே டிரான்ஸ்பார்மர் பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கியதில் மயங்கி விழுந்து டிரான்ஸ்பார்மர் மீது தொங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். விவரம். வணக்கம் தர்ஷினி. ஆற்காடு அருகே டிரான்ஸ்பார்மர் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார்மர் மீது மயங்கி விழுந்த சம்பவம் ஆற்காடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி குண்டலேரி கிராமத்தை சேர்ந்தவர் வடிவேலு. இவர் ஆற்காடு டவுன் பகுதியில் உள்ள மின் வாரியத்தில் லைன்மேனாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் வடிவேலு நேற்று மாலை 5:30 மணி அளவில் ஆற்காடு டானிங் ஆஞ்சநேயர் கோயில் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் பழுதடைந்துள்ளதாக அந்த தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு சென்ற வடிவேலு டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராதமாக அவர் மீது மின்சாரம் தாக்கியதில் அவர் அந்த டிரான்ஸ்பார்மர் மீது மின்சாரம் தாக்கிய நிலையில் மயக்கமடைந்தபடியே தொங்கிக் கொண்டிருந்தார். பின்னர் சக மின் ஊழியர்கள் இதை கண்டதும் அவரை உடனடியாக பஸ் மூலமாக இறக்கி அவரை ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்ததோடு மேல் சிகிச்சைக்காக தற்போது ராணிப்பேட்டை ரத்தனகிரி பகுதியில் உள்ள சிஎம்சி மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் வடிவேலு இந்த மின்சாரம் தாக்கியதில் தலைப்பகுதியில் மின்சாரம் தாக்கி தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.